வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக தொழில் ஸ்தானத்தையே பார்ப்போங்க. கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது சரியாக வரலை. இப்போ தொழில் ஸ்தானம்னா நாம் பிஸ்னஸ் பண்ணுறது சரியாக வரலை. அப்போ எந்த தொழில் பண்ணினாலும் அந்த தொழில் விருத்தியாக மாட்டேங்குது. அதாவது அந்த தொழிலை நல்ல முறையாக நம்மளால் கொண்டுட்டு வர முடியலை. அப்போ ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தொழிலில் லாபங்கள் சரியாக கிடைக்கல. முதல்ல மட்டும் மறுபடியும் கடனை வாங்கி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்துடுது தொழிலில். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பீங்க. இது வரைக்குமே என்னடா தொழில் இப்படி இருக்கே, தொழிலில் முன்னேற்றம் இல்லையே, கொஞ்சம் கூட லாபம் இல்லையே, இப்படி நஷ்டமாகவே வருதே, நம்ம எப்படி தொழில் நடத்துறது, எப்படி பொழைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான மனவேதனை இப்பயும் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலரெல்லாம் தொழில் செய்வாங்க, அந்த தொழில் கெட்டு போயிருந்திருக்கும், நஷ்டமடைஞ்சிருந்திருக்கும். அந்த தொழிலை விட்டுருந்துருப்பாங்க. இனிமேல் இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு தொழில் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த வேறு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலும் விருத்தி ஆகிருக்காது. அப்போ அந்த தொழிலையும் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். மறுபடியும் இன்னொரு தொழில் ஏதாவது செய்வோமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இதே மாதிரி தொழிலை மாற்றி செய்யலாமாங்கிற மாதிரி யோசித்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எத்தனை தொழில் செஞ்சாலும், நம்ம மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எந்த தொழிலுமே விருத்தியே ஆகலை, நல்ல முறையிலேயே நடக்கலை, எந்த தொழிலும் கை கொடுக்கலை, வேதனையை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் இப்போ வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது சிலருக்கெல்லாம் புதுசாக தொழில் தொடங்கணும்னு தோணும். ஆனால் தொழில் தொடங்கினாலும் அதை தொடங்க விடாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானால் தான் வருது. சனி பகவான் இப்போ வக்ரகதியில் வேற இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கார், அது நல்லது. ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ இந்த தொழில் பிரச்சனை நமக்கு எப்போ விலகும் அப்படின்னா, இந்த வருஷம் முடிஞ்சிடணும், இந்த 2024 முடிஞ்சிடணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். அது வரைக்கும் இருக்கிற தொழிலை என்ன லாபம் கிடைக்குதோ கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த தொழிலை நடத்திக்கிட்டே இருங்க. அதே மாதிரி எதிர்காலத்துலேயும் தொழில் இதே மாதிரி சிரமத்திலேயே போகுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் வேண்டாம். ஏன்னா எதிர்காலத்தில் சனி அடுத்த நட்சத்திரத்துக்கு போய் தான் ஆகணும், மாறி தான் ஆகணும். அப்படிங்கிற போது உங்களுக்கு அதிலிருந்து தொழில் சிறப்பாகவும் ரொம்ப அமோகமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேலை பார்க்குறவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். மேசராசிக்காரவங்களுக்கு வேலையிலையும் நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை வேலையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நமக்கே போர் அடித்து போயிடும், நம்ம இங்கே வேலை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி. இந்த எண்ணங்கள் வந்ததுலேருந்து சமீப காலமாக சிலருக்கெல்லாம் வேலை ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும். கம்பெனிக்காரவங்களே கூப்பிட்டு வேலையை விட்டு நீங்கள் நின்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. வேலையை விட்டு விலகி இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு தனக்கே வேலையை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்திருந்திருக்கும். வேலை செய்யணுன்னே தோணாது. அப்படியும் சிலர் வேலையை விட்டு வெளியே வந்திருந்திருப்பாங்க. எது எப்படி வெளியே வந்திருந்தாலும் வரணுங்கிறதான விதி, அதனால் வருவோம். அதனால் எப்படி வந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைக்காம தான் இருக்கும். அதனால் அந்த சிரமம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இது மாறுமா மாறாதான்னா கண்டிப்பாக மாறும். அப்போது வேலை இல்லாதவங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு
நம்மளை வந்து தவறான ஒரு செய்கைகளை வந்து செய்ய வைக்கக்கூடிய கிரகம். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலரை வந்து தகாத உறவில் வந்து கொண்டு போய் விட்டுரும். தகாத உறவுன்னா கெட்ட வழியில் ஆண் பெண்கள் வந்து சேர்க்கை ஏற்படுறது. அதனால் நிறைய குடும்பங்கள் வந்து இப்போ பாதிச்சிருந்திருக்கும். அதில் அந்த தகாத உறவு ஏற்பட்டாலும் அதுலேயும் நிம்மதி இருக்குமான்னா நிம்மதியெல்லாம் இருக்காது. அதில் வந்து பிரச்சனை தான் இருக்கும். அந்த தகாத உறவுகள் கூட இப்போ விலகி போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதாவது ஒன் சைடாக வந்து மாறி போயிடும், டபுள் சைடாக வந்து இருக்காது. அதனால் அதுலேயும் கெட்ட பேர் எடுத்து நம்ம கொஞ்சம் வேதனை அனுபவிக்கணும்னு இருக்கு. அதனால் அந்த வழியில் போகாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இரண்டாம் தாரமாக ஒரு சிலர் வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்குமே அந்த திருமண வாழ்க்கையில் வந்து நிம்மதி இருக்காது. அந்த கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவி சண்டை சச்சரவு, அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியா ஒரு சில பிரச்சனைகளோடு தான் அந்த இரண்டாம் தாரமாக திருமணம் பண்ணவங்க இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு எப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தீரும்னா அதுவும் இந்த 2024 முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கும் அந்த விஷயம் வந்து சரியாகும். சனி பகவானை பொறுத்தளவுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட கிரகம், வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். வாகன யோகத்தை எல்லாம் கொடுப்பார், வாகனம் சார்ந்த தொழிலெல்லாம் கொடுப்பார். அதில் எல்லாம் நன்மையை கொடுக்கணுங்கிற ஒரு விதி பலருக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு இரும்பு தொழில் செஞ்சாலும் அதில் மட்டும் லாபங்கள் கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. அப்படியே லாபங்கள் கிடைச்சாலும் இந்த வருஷம் முடிஞ்சிடணும் 2024. அதுக்கப்புறம்தான் அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் கூட நமக்கு வெற்றியை வந்து கொடுக்கும். அதே போல் 11வது அதிபதி வலிமை பெற்றுட்டாலே ஏதாவது ஒரு வகையில் நம்ம கெட்ட பேர் எடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும். அப்போ இந்த காலத்தில் நாம் ஏதாவது தவறுகள் செஞ்சால் கண்டிப்பாக மாட்டிக்குவோம். கண்டிப்பாக நம்மளுடைய பேர் கெட்டு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். நிறைய செலவுகளை கொடுப்பார். நிறைய செலவுகளை கொடுத்தாலும் பிரயோஜனமான செலவுகளை கொடுப்பார். அதனால் ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி, சொத்துக்கள் வாங்குற மாதிரி, அந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பார். அதே நேரத்தில் நம்மளை தூங்க விட மாட்டார். தூக்கம் வராது. ஏன்னா அவர் வந்து மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துவார். அதனால் மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பதற்றம், ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு குழப்பம் அப்படி இருக்கும். அதனால் சரியாகவே வந்து தூக்கம் வராது. அதுவும் இன்னி ஒரு சில மாதங்கள் வந்து கொஞ்சம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பயண அலைச்சல்கள் வந்து நிறையா வரும். ஒரு இடத்துல நிற்க முடியாது, அங்கிட்டு வந்து நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும். குரு பகவானை பொறுத்தளவுக்கு 2வது ராசியில் தான் இருப்பார். குரு பகவான் 2வது ராசியில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். பொதுவாக குரு 2வது ராசியில் இருந்தால் பணத்தை கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணப்பிரச்சனையை வந்து அவர் தீர்த்து வைப்பார். கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகளை வந்து தீர்த்து வைப்பார். அதனால் ஏதோ ஒரு வகையில் அந்த பண பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான், 8ஆம் அதிபதியும் அவர் தான், 3வது ராசியில் தான் இருக்கார். அப்போது ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அப்படி செய்யணும்னா தாராளமாக செஞ்சுக்கலாம், அது நல்லா தான் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடுகள் ஏற்படும், அல்லது அவங்கள வந்து டென்ஷன் ஆகிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடக்கும். அதனால் அந்த இளைய சகோதர சகோதரிகள் வந்து அமைதி இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதம். அதாவது ஏதோ ஒரு டென்ஷனுடைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுக்கிரனை எடுத்துக்கிட்டால் தற்போது வரைக்கும் உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருப்பார். புரட்டாசி 3ஆம் தேதி 7வது ராசிக்கு மாறிடுவார். புரட்டாசி 3ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார். செலவுகளை கொடுப்பார் அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருள்கள் இருக்குல்ல, அந்த பொருள்கள் பூரா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும்.
பழுதுபட்டுக்கிட்டே இருக்கும். அது குக்கராக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டராக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஃபேனு இப்படிலாம் சொல்கிறோம்ல. இதில் ஏதாவது சில பொருள்கள் வந்து பழுதாக தான் செய்யும். சில பொருள்களை வந்து பழுதை நீக்கி பயன்படுத்தலாம். சில பொருள்களுக்கு புது பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். புரட்டாசி 3ஆம் தேதியில் இருந்து சுக்கிரன் 7வது ராசிக்கு வரனால உங்களுக்கு திருமண யோகம் வந்து ஏற்படும். திருமண யோகம்னா மேசராசிக்காரவங்க எல்லாத்துக்கும் இல்லை, அந்த திருமண பருவத்தில் இருக்காங்க பாருங்கள், திருமணம் ஆகாமல் அவங்களுக்கு திருமண முயற்சிகள் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் இருக்கும். ரொம்ப நாளாக வரன் தேடிக்கிட்டே இருப்பாங்க, வரன் கிடச்சிருந்துருக்காது. ரொம்ப மனவேதனையோட தாய் தகப்பன்லாம் கூட இருப்பாங்க. அப்போ இந்த மாதத்தில் அந்த வரன் வந்து நமக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏதோ ஒரு வகையில் திருமணத்தை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும். சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலாம், அல்லது பேசி முடிக்கலாம், அல்லது சிலருக்கு திருமணமே கூட நடக்கலாம். அந்த பலனை தான் அந்த சுக்கிரன் செய்வார். அதே போல் கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல விஷயங்களை வந்து கொடுப்பார். அதனால் கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் வலிமை வர்ற போது உங்களுக்கு பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் நல்லா இருந்தாலே உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், பணப்பிரச்சனை இருக்காது, கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரத்தில் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா தற்போது வரைக்கும் 5வது ராசியில் தான் இருக்கார். புதன் 5வது ராசியில் இருந்தால் பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து அலைச்சல் திருச்சல் ஏற்படும். ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து இருக்க முடியாது, அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. புரட்டாசி 3ஆம் தேதி 6வது ராசிக்கு வந்து புதன் வந்துடுவார். புதன் 6வது இடத்துல இருக்கிற போது ஒரு 10-20 நாளைக்கு அந்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து சிலருக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இல்லை. ஒரு சிலருக்கு இந்த தலைவலி, வயிற்று வலி, அதுக்கப்புறம் இந்த கண்ணில் ஏதாவது பிரச்சனை வர்றது, அல்லது வலி வர்றது, அல்லது காய்ச்சல் வர்றது, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுன்னு சொல்கிறோம்ல அது, இந்த சுளுக்கு பிடிப்பு, பல்லு வலி, கண்ணு வலி, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி மாமன் மைத்துனர்கள் பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து இருக்காது. ஏன்னா அவங்கனால வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால அவங்க மேலே நமக்கு வெறுப்பு வர்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வியில் ஒரு 20 நாளைக்கு மட்டும் மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கிடைக்காது. ஒரு 20 நாளைக்கு அப்புறம் கல்வி வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதே புதன் பகவான் வந்து புரட்டாசி 20ஆம் தேதி துலாராசிக்கு வந்துடுவார். துலாராசிக்கு புதன் வந்துட்டால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து நிறைய ஏற்படும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவிக்கு நிறைய பயண அலைச்சல்கள் ஏற்படும். அங்கிட்ட இங்கிட்டன்னு எங்கிட்டாவது போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அவங்கனால வந்து தொழிலையோ வேலையோ சரியாக கவனிக்க முடியாது, அடிக்கடி லீவ் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குங்க. சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்குடைய கிரகம் 5ஆம் அதிபதி. அவர் இந்த மாதம் 6வது இடத்துல தான் இருப்பார். சூரியன் 6வது இடத்துல இருந்தால் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது சில வேலைகளை நம்ம செய்யணும்னு நினைப்போம், தாராளமாக செய்யலாம். ஆனால் செய்கிற போது அது வந்து காலதாமதத்தை வந்து ஏற்படுத்தும், கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அரசாங்க அதிகாரிகளை போய் பார்ப்போம், அவங்க சரியாக உடனே வந்து நமக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க, நம்ம போன காரியத்தை வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அதனால நமக்கு என்ன தோணுன்னா, என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து வரும். அதாவது அரசாங்க அதிகாரிகள் மேலே ஒரு அதிருப்தி வந்து வரும். ஆனாலும் அரசாங்க காரியத்தை நம்ம போகிற வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்குடைய யோகம் இந்த மாதம் இருக்கும். 5ஆம் அதிபதி 6ல் இருக்கனால சிலருக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு, உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நலக்குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. வேறு மிகப்பெரிய கெடுபலன்கள்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆக மேசராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு சனி பகவான் ஒருத்தர்
உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட பிற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.